இப்போ நம்ம எம்ஜிஆருக்கும் நடிகைகளுக்கும் உண்டான ஆரோக்கியமான உறவு குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சவுகார் ஜானகி ஒரு குணச்சித்திர நடிகை. அவங்க சிவாஜியோட நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க, மனைவியாக நடிச்சிருக்காங்க, ஜோடியாக நடிச்சிருக்காங்க. பார்மகளை பாரில் ஒரு வயதான தம்பதியராக நடிச்சிருப்பாங்க, இளம் தம்பதியாக நடித்து அப்புறம் முதிய தம்பதியராக நடிச்சிருப்பாங்க. பணம் படைத்தவனில் கொஞ்சம் செட்யூசிவ் கேரக்டர் மாதிரி தான். ஆனால் ஒரு அத்தை பொண்ணு மாதிரி ஒரு முறைப்பெண், ஆனால் அதே நேரத்தில் இந்த மாப்பிள்ளையத்தான் கட்டணுன்ற ஒரு பிரியத்தில் இருக்கக்கூடிய பெண். இன்னொன்று ஒரு நவநாகரிகம் அங்கே ஒழுக்கத்தில் சிறந்த பெண், ஆனால் கொஞ்சம் ஆடம்பரங்களை விரும்பக்கூடிய ஒரு பெண். அப்படி ஒரு ஹேர்லைன் கேரக்டர். இந்த பக்கமும் கொஞ்சம் போனால் இப்படி போயிடும், இன்னும் கொஞ்சம் போனால் அப்படி போயிடும். அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு பாட்டு, அந்த கண் போன போக்கிலே கால் போகலாம், அதில் அவங்க அந்த பால்ரூம் டான்ஸ் ஆடணும், ஜோடி ஜோடியாக ஆடணும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மாடர்ன் ட்ரெஸ். அப்போ மாடர்ன் ட்ரெஸ்னால் என்னது, ஒரு ஸ்கர்ட்டு. அந்த ஸ்கர்ட் கொடுக்கவும் எம்ஜிஆர் இருக்கார், பார்க்குறாரு, இது என்னது அந்த அம்மாவுக்கு போய் ஸ்கர்ட் கொடுத்துருக்கீங்க, அது குணச்சித்திர நடிகைப்பா, நாளைக்கு அது 2 பிள்ளைக்கு அம்மாவாக நடிக்கும், அக்காவாக நடிக்கும், அவங்க கரியரே ஸ்பாயில் ஆயிரும், இப்படி நடித்தா ஆபாச நடிகைன்னு முத்திரை குத்திடுவாங்க, அப்புறம் அவங்க அம்மா அக்காவாக நடிக்கும் போது யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, முதல்ல அவங்களுக்கு ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ் கொடுங்க அப்படின்றாரு. அப்புறம் ஒரு லாங் ஸ்கர்ட் கொடுக்குறாங்க, இடுப்புலேருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரு லாங் ஸ்கர்ட்டு, ஒரு ப்ளவுஸ் கொடுத்து அவங்கள நடிக்க சொல்கிறாங்க. சவுகார் ஜானகிக்கு ரொம்ப நன்றியோடு நினைக்கிறாங்க. அதை பரவாயில்ல. இப்போ எம்ஜிஆர் படத்தில் அவங்க காஸ்டியூம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் எம்ஜிஆரே அவங்களுடைய நிலையை உணர்ந்து, அவங்க குணச்சித்திர நடிகை, அவங்களுக்கு இப்படி தான் ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஷி ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹிம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒவ்வொருத்தருக்கும் உடைய நன்மைகளை பார்த்து பார்த்து செய்வார். நன்றி.